பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம கோமதி இருந்துட்டு பழனிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. "என்னக்கா நீ என்னை பேசுறதுக்கு, அடிக்கிறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்குக்கா. இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நீங்க எல்லாம் என்ன தெரிஞ்சா பண்ணீங்க, தெரியாத தானே பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு கோமதியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. "அம்மா நீ எப்படிம்மா இருக்க? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க?" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "இல்லடா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிடுறாங்க. "டேய் சரவணா, நான் சொல்றத கொஞ்சம் கேட்குறியா? நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலாமா? மனசே சரியில்ல. கோயிலுக்கு போயிட்டு உனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்துடலாம்டா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "அம்மா இந்த பிரச்சனைக்குமான காரணமே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. அவள் வெளியே துரத்துனால தான் அவள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இருந்து முழுசாக நான் விலகிட்டா கண்டிப்பாக அவளால் எந்த பிரச்சனையும் வராதும்மா. எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலையும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் உங்களுக்கோ இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கிக்க முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிடுறாங்க. "டேய் அக்கா தான் கூப்பிடுறாங்கல்ல, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு சாமியார் இருந்துட்டு கோமதிய பார்த்து சிரிக்கிறாங்க. "அப்பவே வேண்டான்னு சொன்னோமே கேட்டியா? ஆனா எதுவுமே விசாரிக்காம கல்யாணம் பண்ணி வச்சியே. இப்ப ஜெயிலு வரைக்கும் போயிட்டு வந்துட்ட" அப்படின்ற மாரி சிரிக்கிறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.